ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் வியூ ஆப்பை மொபைலில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஆப்பை சைன் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ நம்ம பார்த்தோன்னா ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் காட்டும். ட்விட்டர் ஐடி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை யூடியூப் சேனல் இருக்கணும்னா யூடியூப் சேனல் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டார்க் மோடு, நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபேவரட்டாக இருக்கோ அதை நீங்கள் மாற்றி எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டேனா டே, இல்லைனா டார்க்னா டார்க் மோடு வச்சுக்கலாம். கேப் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் அப்படியே இருக்கும். அலர்ட் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயினுக்கான ஏதாவது நீங்கள் ப்ரைஸ் ஏறணும் இல்லை இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலர்ட் மெசேஜ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம், எந்த காயினுக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத. அண்டு நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ருபீஸ்க்கு வருது பர் மந்த்துக்கு. ப்ரோ ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2250, ப்ரீமியம் வந்து 4500 பர் மந்த்துக்கு. உங்களுக்கு ட்ரையல்ஸ் 30 டேஸ் தராங்க எல்லாத்துலேயுமே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்டு வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்கன்றது காட்டும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டு. நீங்கள் ட்ரேடிங் ஆப்லேயே நீங்கள் நியூஸும் பார்த்துக்கலாம். கிரிப்டோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, கரன்சி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஸ்டாக் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எல்லா நியூஸுமே அப் டு டேட்டில் இந்த பேஜ்லேயே பார்த்துக்கலாம். நீங்கள் தனியாக போய் வெப்சைட்டில் பார்க்கணுன்றது இல்லை, அதை ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணியுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான கரன்சிஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மேலே நம்ம ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் காட்டும். இதில் நமக்கு தேவையான கரன்சிஸோ இல்லை ஸ்டாக்கையும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு அது ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிட்காயின் டைப் பண்ணுறேன். இப்போ பிட்காயின் ஷோ ஆகுது. இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ நமக்கு பிடிசி இந்த பேஜில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்போ சார்ட் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட்டில் காட்டிகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு இதுக்கு தேவையான டைம் மாற்றி வைக்கணும் அப்படின்னா இங்கே மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைமிங் எல்லாமே காட்டுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சார்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் எது கிளிக் பண்ண இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கான இது கேண்டில்ஸ் காட்டுது நமக்கு. இங்கே மேலே நீங்கள் இந்த கேண்டலோட ஆப்ஷனையும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான டைப்பில் பார்க்கணும், இப்போ பாரில் பார்க்கணுன்னா பார், இல்லை ஹாலோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில்ஸ் ஹாலோவாக காட்டும். அடுத்து லைன் சார்ட் பார்க்கணுன்னாலும் லைன் சார்ட் பார்த்துக்கலாம். அண்டு ஹெகினாஷி அப்படிங்கிற சார்ட் பார்க்கணுன்னாலும் இப்போ நீங்கள் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன் இந்த கேண்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வேணும், இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வேணும்னா ஆர்எஸ்ஐ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இங்கே அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் காட்டுது. இதில் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் மாற்றி வைக்கணும். இப்போ ஆர்எஸ்ஐ பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் ஆர்எஸ்ஐ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 70-30 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை 80-20 அப்படின்னு கூட மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து மூவிங் ஆவரேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20-50 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவிங் டே ஆவரேஜ் காட்டும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவிங் டே ஆவரேஜும் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும், டிஃபால்ட்டாகவே ஒரு சில ஆப்ஷன் அவங்களே ஆட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ ஆசிலேட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்னா வால்யூம் செக் பண்ணுறது, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்டார்ச் ஆர்எஸ் இண்டிகேட்டர் இருக்குது, சிசிஐ இருக்குது. இந்த மாதிரி அதுலேயும்
இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்குமே இருக்கும். அலர்ட் வந்து நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஏறுதா இல்லை இறங்குதா அந்த மாதிரி நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம அலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு அலாம் மட்டும்தான் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் 4 ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் நல்லா இன்னும் பிக் வியூவில் தெரியும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொபைலில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேமரா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வரும். நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்டு இந்த சைடு வந்தோம்னா நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கர்சர் என்ன வேணும் என்ன பேட்டர்னில் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, கர்சர் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனில் வேணும், சிலர் கிராஸ், டாட், ஆரோ அந்த மாதிரி இருக்கும். பட் ரன் லைன் வரைகிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அண்டு ஹரிசாண்டல் லைனுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் லைன் வரையணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ட்ரா ஆகும். அதுக்கான கலர் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் அந்த லைன் வரையும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ தின்னாக வேணும் இல்லை திக்காக வேணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லைனாக வேணுமா இல்லை டேஷ்ட் லைனாக வேணுமா இல்லை டாட்டட் லைனாக வேணுமாங்கிறதையும் நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு ட்ராயிங்க்கான டூல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ப்ரஷ் இருக்குது, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபெபி ரிட்ரேஸ்மெண்ட் வரைய வேணும் அப்படின்னா நம்ம இதுலேயே வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெபி ரிட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி நமக்கு தேவையான நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயே ட்ரேடிங் வியூவிலே எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரைகிறதுக்கான ஆப்ஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பேட்டர்ன்லாம் வரைஞ்சி பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கணுன்னாலும் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பொசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ஷார்ட் எது போகிறதா இருந்தாலும் இப்போ நீங்கள் அதை இங்கேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் பொசிஷனுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ஷார்ட் அண்ட் லாங் போகலாம் அப்படிங்கிறத நீங்களே அதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணணுன்னாலும் நீங்கள் ட்ராக் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் வேணுன்றது நீங்கள் இதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கு, இல்லை மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா உங்களுக்கு ஹையிலேருந்து லோ வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து 1 hour சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இது வந்து ஜூம் ஆப்ஷன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். அது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, கரன்சியாக இருந்தாலும் நீங்கள் ட்ரேடிங் வியூவிலே நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம சார்ட் எப்படி அலைன் மாறாமல் இருக்கிறதுக்கு எப்படி லாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஃபிபொனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட்டு வரைஞ்சி பார்க்குறோன்னா இப்போ இது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம திடீர்னு ஏதாவது மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிளிக் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே கீழே லாக் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே மாறாது. நம்ம என்ன பண்ணாலும் இங்கே மாறாது. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் லாக் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அன்லாக் பண்ண உடனே நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் மூவ் பண்ண முடியுது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இன்விசிபிள் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு அப்படியே இன்விசிபிள் பண்ணிவிட்டு நமக்கு சார்ட் மட்டும் காட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆப்ஷன். உங்களுக்கு இது இருக்க எல்லா ஆப்ஷனையுமே டெலீட் பண்ணோம். வரைஞ்ச ட்ராயிங், இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணோன்னா டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.